கடலூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததாலும் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாததாலும் சுமார் 70,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் டெல்டா பகுதியில் சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசனத்திற்காக வீராணம் ஏரி மற்றும் வடக்குராஜன் வாய்க்காலையே நம்பி உள்ளன. இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததாலும் வீராணம் ஏரிக்கு முறையாக தண்ணீர் வந்தடையாததாலும் 20,000 ஏக்கர் நிலங்களில் சம்பா பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஓரிரு நாட்களில் நீர் கிடைக்காவிட்டால் மேலும் 50,000 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களும் கருகிவிடும் என்றும் கூறுகின்றனர். வறட்சியில் சுத்தமாகவே இந்த பயிர் பூத்தியாக கருகி போகுதுங்க. இந்த வருஷம் சுத்தமாக விவசாயி அழிஞ்சிட்டான். நாங்கள் விவசாய லோனு போட்டதெல்லாம் இன்னும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. மேலும் வழக்கமாக மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் நீர் கல்லணை வழியாக கீழணைக்கு திறக்கப்படும். கீழணைக்கு போதிய நீர் வராத காரணத்தால் கீழணை இதுவரை திறக்கப்படவில்லை. இதனால் வடக்கு ராஜன் வாய்க்கால் வறண்டு விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். வடவாத்தில் எப்போதும் தண்ணி வரும், தண்ணியும் வரல. எல்லா நெல்லும் விரைச்ச நெல் பூரா கருகி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்போதும் தண்ணி விடுவாங்க, தண்ணி விடுறதே இல்லை, தண்ணி வர்றது மாதிரியும் இல்லை. அணைக்கரைக்கு டேம் அது இங்கே தான் நிரப்புறது, அங்கேருந்து தான் இங்கே தண்ணி வரணும். அணைக்கரைக்கே தண்ணி வரல, அந்த டேமுக்கே தண்ணி வரல. இன்னும் அணைக்கரைக்கு இந்த ஏரியில் எப்போ இந்த வாய்க்கால் இந்த வடவாத்தில் எப்போ தண்ணி விடுவாங்கன்னே தெரில. இன்னும் விட்டாலும் இதெல்லாம் வீணாக போயிடுச்சுங்க. இன்னும் அடுத்தது என்னன்னாக்கா திரும்பி ஏதாவது இவங்க ஓட்டிக்கிட்டே வரைச்சி இன்னும் ஏதாவது ஒன்று மாற்று ஐடியா செய்யணும். அரசு இதனை கவனத்தில் கொண்டு தண்ணீர் வந்து சேர்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கருகிய பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பயிரை இனிமேல் தேத்த முடியாது. இனிமேல் நாங்கள் புதுசாக தான் பயிர் வைக்க வேண்டிய ஒரு சூழல். இனிமேல் தண்ணி வரத்துக்கான எந்த சாத்தியக்கூறும் தெரியல, மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியல. இதெல்லாம் கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு இந்த டெல்டா பகுதியை வறட்சி பகுதியாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி பண்ணணும். இது தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி தீர்வு காணப்படும் என கூறினார். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.